ஆண்டவருடைய நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறையாக உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியான இந்த வாய்ப்பை நினைத்து ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். நாம் கடந்த முறை சிந்தித்த அதே புத்தகத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கடந்த முறை நாம் எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 3 அதை நாம் கடந்த முறை தியானித்தோம். அதனை டான் ஆஃப் எ நியூ லைஃப், புதிய ஜீவியத்தினுடைய ஆரம்பம் அல்லது உதயம் என்ற தலைப்பின் பெயரிலே நாம் சிந்திக்கலானோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆரம்பங்களை, புதிய துவக்கங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். தேவன் மட்டுமே அதை தர முடியும் என்பதை நாம் அந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் சிந்தித்தோம். அந்த புதிய துவக்கங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற பட்சத்திலே எவ்வளமாய் அதை நாம் துவங்க வேண்டும், அதற்காக அந்த அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வந்த பின்பதாக அந்த புதிய ஆரம்பத்தை எவ்வளமாக அதை அனுசரித்தார்கள் என்பதை பற்றியுள்ள விஷயங்களை நாம் அந்த அதிகாரத்திலிருந்து சிந்தித்தோம். அவர்கள் ஆராதனை செய்து துவங்கினார்கள், பலி செலுத்தினார்கள். அந்த பலி செலுத்துகின்றது அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அந்த நேரத்தில் நாம் சிந்தித்தோம். அவர்கள் பலி செலுத்தின பொழுது தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவானார்கள் என்பதை அந்த அதிகாரத்திலே நாம் சிந்தித்தோம். அதன் பின்பதாக அந்த புதிய ஆரம்பத்தை தேவன் தரும் பட்சத்திலே இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்து அந்த ஆரம்பத்தை துவங்கினார்கள். They have started with the basis of the word of God. வேறு எந்த ஒரு தங்களுடைய விருப்பமோ தங்களுடைய அனுபவ ரீதியோ அவர்கள் வைத்து பின்பற்றாமல் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கின்றவைகளின் அடிப்படையிலே, தேவ வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் அதனை செய்தார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம். பின்பதாக அந்த புதிய ஆரம்பங்களை தருகின்ற பொழுது அவர்கள் அதனை சந்தோஷத்துடன் அதனை கொண்டாடி மகிழ்ந்து ஒரு ஆர்ப்பரிப்பை இவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் அந்த அதிகாரத்திலே சிந்தித்து முடித்தோம். இப்பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்தை முடிக்கின்ற வேளையில நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கிறது. They have started it with a great joy. இப்பொழுது அந்த திரும்பி வந்த பின்பதாக இந்த ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு பேரின்பம் அந்த ஜனத்தின் மத்தியிலே ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஆரம்பமும் குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சியும் இந்த தேவ ஜனத்தின் மத்தியிலே காணப்படுகின்ற பொழுது அந்த நேரத்திலே 2 நபர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தவனமாக அவர்கள் அயராது அல்லது ஓய்வறியாது இதனை கவனத்துடன் பார்த்து கொண்டிருப்பார்கள். When we have new beginnings in our life, when we do something for the Lord, there are 2 people within our midst who will always have their eyes upon us. நம்மேல் எப்பொழுதும் தங்கள் கண்களை பதித்து அதனை கவனத்துடன் பார்த்து கொண்டிருக்கிற இருவர் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதில் ஒன்று தேவன், மற்றொன்று சத்ருவாகிய சாத்தான். நாம் காலையில நாம் தியானித்த வண்ணமாக அல்லது கடந்த சில வாரங்களாக நாம் சிந்தித்து வருகின்ற வண்ணமாக சத்ருவாகிய சாத்தான் எப்பொழுதும் நம்மேல் கவனத்துடன் அதனை பார்த்து கொண்டிருந்து எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடி தந்திரங்களினாலே நம்மை சூழ்ச்சி செய்து அதனை சுற்றித் திரிகிறவனாக இருக்கிறான் என்பதை நாம் தியானித்தோம். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் சிந்திக்கின்ற வேளையில, 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் சிந்திக்கின்ற வேளையில நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு அட்வர்சிட்டி அண்ட் த ஸ்பிரிச்சுவல் என்டிவர், ஆவிக்குரிய முயற்சியும் எதிராளியும் என்ற தலைப்பில் தான் இந்த அதிகாரத்தை நான் உங்களோடு தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சில முன்னேற்றங்களை தரும் பொழுது, ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி நாம் பயணப்படும் பொழுது, அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று சில படிகளை எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது, அல்லது ஆண்டவருக்கென்று நான் உண்மையாக உத்தமத்துடன் பரிசுத்தத்துடன் ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்புடன் ஒரு முனைப்புடன் நாம் நிற்கும் பொழுது அந்த நேரத்திலே நமக்கு எதிராளியானவன் மிகவும் கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. ஆகவே நான் சொன்ன வண்ணமாக இருவர் இதனை மிகவும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அதிலே ஒரு நபர் நமக்கு எப்பொழுதும் தருணங்களை தருகிறவராக, நம்மை உத்வேகப்படுத்துகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, நம்மை ஆற்றுகிறவராக, நம்மை நல்வழிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே எதிராளியாக இருக்கக்கூடிய ஒருவன் அதே வளர்ச்சியை, அதே முயற்சியை எவ்வளமாக தடை செய்யலாம், எவ்வளமாக அதனை முறித்து போடலாம், எவ்வளமாக அதனை துண்டித்து போடலாம், எப்படி அந்த மனதை மனமடிவாக்கலாம் என்று சொல்லி துடிப்புடன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே சொல்லும் பொழுது, எனக்கு இவ்விடத்திலே பெரிதும் அனுகூலமான வாசல் திறந்திருக்கிறது என்று சொல்கிறார். அது ஒரு பட்சம். A great
and an open door that is given unto me, that is kept before me. ஆனால் அதே வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, ஆனாலும் எனக்கு அநேக தடைகள் உண்டு என்று சொல்லுகிறார். Though I have the door that is open before me, there are lot of opposition. அங்கே திறந்த வாசல் உண்டு, ஆனால் அதே நேரத்தில் ஒரு எதிராளியும் ஒரு எதிர்ப்பினுடைய எதிரடையும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ஆகவே இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று நம்முடைய ஜீவியத்திலே செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இதைத்தான் இந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இது நீங்கள் வேத புத்தகத்திலே நீங்கள் பல விதங்களில் வாசிக்கலாம். ஆனால் இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு சேர்ந்து இந்த அதிகாரத்தை உங்களோடு நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக நாம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் குறிப்பாக நாம் சிந்திப்பது the robust adversary. நமக்கு இருக்கக்கூடிய எதிராளியானவன் ஒரு வலுவூட்டப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்க ஒரு எதிராளியாக இருக்கிறான். அவன் எவ்விதத்திலும் அவன் தொய்ந்து போவதே இல்லை, எவ்விதத்திலும் அவன் சோர்ந்து போவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பலப்படுத்தப்பட்ட ஒரு வலுவூட்டப்பட்ட ஒரு எதிராளியாக நாம் முன்பதாக அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். He is a robust adversary. அதைத்தான் முதல் குறிப்பாக நாம் பார்க்கிறோம். வாசிப்போமே 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது. பின்பு 2வது வசனத்துடைய கடைசி பகுதியிலே இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி வந்து, அதனுடைய நடுவிலே verse 2ல பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து கடைசியிலே அவர்களோடு சொன்னார்கள். இப்போ இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வந்து அவர்கள் சந்தோஷத்துடன் ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவருக்கென்று பலி செலுத்தி அதனை கொண்டாட்டத்துடன் ஜனத்தோடு ஒப்புரவாகி அவர்கள் செயல்பட துவங்கி இருக்கின்ற அந்த பலிபீடம் கட்டி அஸ்திபாரத்தை போடலாம் என்று துவங்கி இருக்கின்ற அந்த நேரத்திலே ஆர்ப்பரிப்பு எங்கே கேட்கப்படுகிறது? மிகவும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இதனை கேள்விப்படுகிறார்கள். இந்த ஜனங்கள் கேள்விப்பட்டு இவர் என்ன செய்கிறார்கள்? ஒன்றோடு ஒன்று பேசிக் கொள்கிறார்கள். ஆர்ப்பரிப்பும் சப்தம் தொலைதூரத்தில் கேட்கப்படுகிறது. இந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று அவர்கள் விசாரிக்கும் பொழுது இந்த சத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷத்தினுடைய சிறையிருப்பை முடிவடைத்து விட்டு தங்களுடைய சொந்த தேசத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். They have come back after their captivity to their own land. இப்பொழுது அவர்கள் பாடல் பாட ஆரம்பித்திருக்கிறார்கள், தேவனுக்கு துதி செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள், பலி செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் பலி செலுத்தி ஆண்டவருக்கு துதி செலுத்தி அங்கே வாழ்க்கையை துவங்கின பொழுது இவர்களால் அங்கே அமர்ந்திருக்க முடியவில்லை. They could not simply sit at their own place when Israelites started singing and worshiping the Lord. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பாருங்க. இவர்களுக்கு இதற்கும் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வரலாற்றிற்கோ இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அவர்களுடைய திரும்பி சிறையிருப்பினுடைய திரும்பி வருகைக்கோ எவ்விதமான பங்கும் கிடையாது, ஒரு பாத்தியமும் கிடையாது. ஆனால் இவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்த நேரத்திலே அவர்கள் அங்கே இருந்து என்ன செய்கிறார்கள்? அதனை கேள்விப்படுகிறார்கள், கூடி வருகிறார்கள், வந்து இவைகளை சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டு காலமாக அவர்கள் தாயகத்தை விட்டு சிறையிருப்பிலே பாபிலோன் என்ற சாம்ராஜ்யத்திலே ஜீவித்திருந்த நாட்களிலே இங்கிருக்கின்ற ஒரு நபர் கூட இதனை பற்றி கண்டுகொள்ளவில்லை. ஒரு நபர் கூட இதை பற்றி கேள்விப்படவும் இல்லை, இதை பற்றி பேசவும் இல்லை, இதை பற்றி அவர்கள் பாரப்படவும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு சந்தோஷமும் ஒரு ஆர்க்களிப்பும் ஒரு ஆர்ப்பரிப்பும் இவர்கள் மத்தியிலே கேட்கப்படும் பொழுது இவர்களால் அமர்ந்திருக்க முடியல. இதுதான் இன்றைக்கு நடக்கின்றது. நாம் ஆவிக்குரிய விதத்திலே வளர்ச்சியாக அல்லது முயற்சி என்று கர்த்தருக்கென்று ஒரு படி எடுத்து வைக்கின்ற பொழுது நமக்கு அறியாதிருக்கக்கூடியவர்கள், சத்ருவாக இல்லாதிருக்கின்றவர்களும் கூட நமக்கு முன் நின்று இதெல்லாம் ஏன், இதெல்லாம் அதுவரைக்கும் எந்த பேச்சும் இல்லை, நாம் அமைதியாக இருக்கின்ற வேளையிலே சத்ருவாகிய சாத்தான் நமக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டான். பரவாயில்ல பிரதர், இப்படியே இருங்க, சிஸ்டர் இப்படியே நீங்க இருங்க, there is no problem என்று சொல்லி தட்டி கொடுத்து he'll just pat on her back. ஆனால் ஒரு ஆவிக்குரிய படியை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது, ஒரு ஆவிக்குரிய முயற்சியை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது சத்ருவாகிய சாத்தான் அங்கே அமைதலாக இருக்க போவதில்லை. he will not sit in his place quietly. அதுதான் நீங்க நாம் வாசிக்கின்றோம். இங்க பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து இவர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த சொன்ன இந்த சத்துருக்கள் யார் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கின்ற விஷயம். Who are these people who came together and come there as an adversity for these people? இந்த ஜனங்களுக்கு எதிராளியாக ஒன்று சேர்ந்து திரண்டு சொன்ன இந்த ஜனங்கள் யார் என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எழும்பும். இங்க பார்க்கும் பொழுது முதல் வசனம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துல வாசிக்கும் பொழுது யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட பொழுது,
They have a common enemy, the adversaries of Judah and Benjamin. இந்த சத்துருக்கள் யார்? பாபிலோனியரா, அல்லது கல்தேயரா, அல்லது சுற்றும் இருந்த மற்ற சாம்ராஜ்யங்களை, எகிப்தியரா, அல்லது இவர்கள் புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய சொந்த அல்லது சிறைவாசமாக இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யமா, அல்லது மற்ற அநேக இவர்கள் புறப்பட்டு வந்த கோரேசனுடைய ஆட்சி காலமாக இருக்கின்ற பெர்சியாவின் சாம்ராஜ்யமா, இவர்களாய் இந்த குறிப்பிட்ட விதத்தை, குறிப்பிட்ட எதிராளியை அவர்கள் செய்தது, குறிப்பிட்ட எதிர்ப்பை அவர்கள் கொண்டு வந்தது இவர்களா? இல்ல. மாறாக பார்க்கும் பொழுது யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள், இந்த சத்துருக்கள் யார் என்பதை சற்று நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக முதலாவதாக நாம் 2 ராஜாக்களினுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24, 32, 33 அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 17, 24, 32, 33. 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களில் குடியிருந்தார்கள். அதே அதிகாரம் 32வது வசனத்துல, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளிலும் கோவில்களிலே தங்களுக்கு ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். 33, அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியுமே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். இந்த ஜனத்தை பற்றியுள்ள சமாரியர்கள் என்ற இந்த கூட்டத்தில் இருக்கின்ற நபர்களை பற்றியுள்ள ஒரு வர்ணனை இங்கே சொல்லப்படுகின்றது. இதே போல 19ஆம் அதிகாரத்தினுடைய 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாப்டர் 19 and verse 37, அதை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் பாருங்களேன். 19:37, அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரான் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகி எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். இங்கே ஒரு ராஜாவாகி எசரத்தோன் என்ற ஒருவனை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இந்த எசரத்தோனை பற்றி தான் இந்த சத்துருக்கள் எஸ்ராவினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகி எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு. ஆகவே இந்த எசரத்தோன் என்ற இந்த ராஜா, புறஜாதியாக இருக்கக்கூடிய அந்த ராஜா, இந்த ஒரு கூட்ட ஜனங்களை அவ்விடத்திலிருந்து அழைத்து வந்து இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு அருகில் அல்லது அவர்களோடு கூட சேர்ந்து சம்பந்தம் கலந்து ஜீவிக்கும்படியாய் அனுமதித்திருக்கிறார். அப்படி வந்தவர்கள் தான் இந்த சமாரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள், சமாரியாவை தலைநகராக வைத்து வாழ்ந்திருந்த இந்த சமாரியர்கள். ஆகவே இந்த ஜனங்கள் யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் காலப்போக்கிலே இவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள்? எதிராளியாக மாறிவிட்டார்கள். எப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பை இந்த ஜனங்கள் காலப்போக்கிலே கொடுத்திருக்கிறார்கள்? 2 வகைப்பட்ட ஒரு எதிர்ப்பை இந்த ஜனங்கள் கொடுக்கிறார்கள். ஒன்று, இன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன், ரேஷியல் கன்ஃபியூஷனை இவர்கள் இந்த ஜனத்தின் மத்தியிலே கொண்டு வருகிறார்கள். 2வது, மத ரீதியாக அல்லது ரிலிஜியஸ் கன்ஃபியூஷனை இவர்கள் ஜனத்தின் மத்தியிலே கொண்டு வந்தார்கள். அதைத்தான் நாம் அந்த அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது ஆசாரியர்களிலே ஈனமானவர்களை கொண்டு வந்து அவர்கள் பலி செலுத்த வைக்கிறார்கள், முறைமைகளை செய்கிறார்கள். உண்மைதான். இதே 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது நாங்களும் தேவனை பலியிடுகிறோம், நாங்களும் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? செய்கின்ற முறைகள் சரிதான், செய்கின்ற வழி கரெக்ட் தான், செய்கின்ற பலிகள் இதெல்லாம் ஆச்சாரங்கள் எல்லாம் சரிதான், ஆனால் செய்கின்ற விதம் தவறாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் மத்தியிலே செய்திருந்தார்கள். ஆகவே 70 ஆண்டு காலம் அமைதியாக இருந்த இந்த சமாரியர்கள் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கட்ட துவங்கின பொழுது இவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஒன்று கூடி சேர்த்து வந்து இந்த ஒரு கூட்டமாக வந்து இந்த ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் செயலாற்ற துவங்குகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பொல்யூஷன். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சத்துருக்கள் கேள்விப்பட்டு வந்து பலியிட்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். முதற்கொண்டு நாங்களும் பலியிட்டு வருகிறோம். இவர்கள் செஞ்ச விஷயம் பலியிட்டு வர்றோம், நாங்களும் இதைத்தான் செய்து வருகிறோம். ஆகவே எங்களுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. நீங்க எந்த தேவனை ஆராதிக்கிறீங்க? யெகோவாவாக இருக்கக்கூடிய தேவன். நாங்க எந்த தேவனை ஆராதிக்கின்றோம்? யெகோவாவாக இருக்கக்கூடிய தேவன். We both worship the same Jehovah God, whom we worship the same God. அதே தேவனை தான் ஆராதிக்கின்றோம். எந்த ஆசாரிய முறைமையை நீங்க பின்பற்றுகிறீர்கள்? அதே ஆசாரிய முறைமை தான் பின்பற்றுகின்றோம். எந்த விதத்துல நீங்கள் செய்கிறீர்கள்? அங்க வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடியது ஒரு வலுவூட்டப்பட்ட ஒரு எதிராளியாக இவர்கள் கொண்டு வந்து முன்னிறுத்தி செயல்படுகிறார்கள். இதுதான் நாம் பார்க்கின்ற முதலாவது குறிப்பாக இருக்கிறது.
இரண்டாவதாக இதே அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது there is a relentless opposition. சத்ருவாகிய சாத்தான் எப்பொழுதுமே நம்மிடத்திலே செயல்படுகின்ற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட தந்திரத்தை பயன்படுத்தி நம்மை விட்டு ஓய்வதில்லை. he is not stopping the operation after he is tried with one way. ஒரு குறிப்பிட்ட பாதையிலே நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று முற்பட்டு பின்பதாக அதனோடு அவன் நின்று விடுவதில்லை. அவன் என்ன செய்கிறான்? பல வழிகளிலே நம்மை அவன் சோதிக்கிறவனாக, பல வழிகளிலே பல தந்திரங்களிலே அவன் நம்மை இதனூடாக விழச் செய்கிறவனாக இருக்கிறான். அதைத்தான் இந்த அதிகாரத்தின் முழுவதுமாக நீங்கள் இதன் பெரும் பகுதியாக இருக்கின்றது. அதை நான் சற்று பிரித்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதித்த பொழுது என்ன செய்கிறான்? 3 சோதனைகளை கொடுத்த பின்பதாக சில காலம் ஓய்ந்திருந்தான். சில காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு போனான் என்றுதான் வாசிக்கிறோம். மறுபடியும் சோதித்திருப்பான், செய்திருப்பான். அதனாலதான் கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவனுடைய தந்திரம் என்று சொல்லப்படவில்லை, தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அவன் ஒளியினுடைய தூதனின் வேஷத்தை அணிந்தவனாக அவன் என்ன செய்கிறான்? அவன் ஜனத்தை அவன் பரீட்சித்து அல்லது சோதித்து ஜனத்தை பாவத்திற்குள் விழச் செய்கிறவனாக இருக்கிறான். முதலாவதாக ஒளியின் தூதனாக இருந்தவன் அல்லது சர்ப்பத்தை போல் மினுமினுக்காக தோற்றம் அளித்து வஞ்சகமாக செயல்பட்டவன் இறுதியிலே 1 பேதுருவிலே 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பேதுரு எழுதும் பொழுது அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி திரியக்கூடிய ஒரு சிங்கம் போல கெர்ஜித்து சுத்தக்கூடியவனாக இருக்கிறான். He is like a roaring lion. He was termed as a serpent. He was termed as a bigger serpent. He was termed as an old serpent. He was termed as a lion. இப்போ வித்தியாசமான கோணங்களிலே வேதாகமம் அவனை குறித்து எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது போல ஒவ்வொரு வழிகளிலும் இந்த ஜனத்தை மனமடி உண்டாக்குகிறான். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜனங்கள் இப்பொழுது நல்ல ஒரு தோற்றம் அளித்து நாங்களும் பலியிட்டோம் என்று சொன்னார்கள். பார்க்கிறதற்கு வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது there is nothing wrong in the way that they came and communicated with the people of Israel, to the leaders of Israel. எந்த விதத்திலும் ஒரு தவறையும் நாம் காண முடியாது. ஆனால் இந்த விதத்திற்கு இந்த தலைவர்கள் முடியாது என்று சொன்ன பொழுது they started a different modus operandi. வித்தியாசமான ஒரு வழியிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். அதற்கு நாம் இதே 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இங்க சொல்லக்கூடிய வார்த்தை 2 வார்த்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இவர்கள் சொல்லக்கூடியது என்ன? உங்களோட கூட, பின்பதாக உங்களை போல. There are 2 words that is used here. Let us build with you and we seek your God as you do. நீங்கள் செய்கின்றது போல அதே போல உங்களோட கூட சேர்ந்து. இது எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு செயலாக இருக்கிறது பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட். இது என்ன பண்றாங்கன்னா, ஒரு காம்ப்ரமைசிங்குள்ள இந்த சமாரியர்கள் யூதரோட கூட நிற்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனத்தோட சொல்லுகிறார்கள். There is a subtle act in the words that they used. இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது பரவாயில்ல, 50,000 பேர் தான் நாம் இருக்கிறோம். 50,000 பேரோடு கூட சேர்ந்து நாம் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவது என்று சொல்வது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக கூட தெரியலாமே. ஆகவே இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமான ஜனங்கள், எத்தனை பேர் வந்தாங்க என்று அங்க சொல்லப்படவிட்டாலும் கூட ஒரு கூட்டமான ஒரு ஜனங்கள், சரி ஒரு 50 பேர் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த 50 பேர் கூட நாங்களும் சேர்ந்து உங்களோட கூட நாங்க கட்டுகிறோம். நாங்களும் ஆராதிக்கிறது யாரு? இதே தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கின்றோம். Let us also build with you. Let us also go with you. Let us also seek your God. உங்களோட கூட, பின்பதாக உங்களை போல நாங்களும் செய்கிறோம். இது எவ்வளவு ஒரு சட்டிலான ஆக்டாக இருக்குது, எவ்வளவு ஒரு நுட்பமாக ஒரு தந்திரமானத்தோடு ஒரு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. On the outset it seems very good. வெளிப்புற தோற்றத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சரியான ஒரு விண்ணப்பத்தை போல, சரியான ஒரு செயலை போலதான் காட்சியளிக்கும். ஆனால் அதனுடைய நோக்கம், அதனுடைய பின்பலனாக இருக்கக்கூடிய அதனுடைய மனப்பான்மை என்பது மிக மிக முக்கியமாய் கருதப்பட வேண்டியதாக இருக்கிறது. Though the action seems very correct, the attitude behind the request seems to be questioned. சில நேரங்களிலே நம்மிடத்திலே வைக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் அல்லது கர்த்தருக்கென்று நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கென்று முயற்சியுடன் நாம் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்ற வேளையிலே நம்மிடத்திலே குவியக்கூடிய சில விண்ணப்பங்கள் அல்லது குவியக்கூடிய சில வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு வெளிப்புறமாக சரி என்று தோன்றலாம்.
It may seem on the outset that all things seem fine. சரி என்று தோன்றலாம். But only the spiritual mind can discern the spiritual things. ஆனால் ஆவிக்குரிய மனம் படைத்தவர்கள் மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய விதங்களை கண்டறிய முடியும். இந்த நுட்பமான விதத்தை ஒருபோதும் அவ்வளவு எளிதாக நாம் கண்டுகொள்ள முடியாது. இப்போ நம்ம ஒரு கூட்டம் நடத்துகிறோம் என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு பாடல் பாடுகிறோம். அப்போ திடீரென்று ஏதோ ஒரு நபர்கள் வந்து, சரி நான் பிரதர் நாங்களும் கூட்டத்திற்கு வருகிறோம் அல்லது நாங்களும் சேர்ந்து நாம் பாடுகிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? சரி 4 பேர் பாடுறாங்க, ஒருத்தர் சேர்ந்து பாடினா என்ன தப்பு என்று சொல்லி நாம் நினைப்போம். சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்று தெரியவில்லை, நாம் நம்முடைய 11 மணி கூட்டம் 11 o'clock நம்முடைய வர்ஷிப் மீட்டிங் முடிவடைந்து நாம் வாலிபர் கூட்டத்திற்கும் சகோதர சகோதரிகள் கூட்டத்திற்கும் பிரிந்து சென்றோம். பின்பதாக நாம் மாடியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு சில வெளிநாட்டவர்கள் வந்தார்கள். some foreign people came. அவர் வந்த பொழுது all of us thought that it seems as if good, நன்றாகத்தான் இருக்கிறது, பரவாயில்லையே, இவர்கள் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறார்களே, பரவாயில்லை என்று சொல்லி நாம் நினைத்தோம். வாலிபர் கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். they sat in the worship, they sat in the youth meeting. அவர்கள் நடந்த செய்தியை கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள், அவர்களுக்கு உற்சாகம் அடைந்தது போல் நினைத்தது. பட் later on அவர்கள் வந்தது குரூப்பா வந்தாங்க. there are only 3 people, 2 men 1 women. ஆகவே அவர்கள் பிரிந்து அமர்ந்திருந்தார்கள். ஆஃப்டர் த மீட்டிங் காட் ஓவர், யூத் மீட்டிங் முடிவடைந்த பின்பதாக இந்த 2 ஆண்கள் ஒரு சில நபர்களை சேர்த்து கொண்டு, அந்த பெண் ஒரு சில நபரோடு சேர்ந்து தனித்தனியாக பேச ஆரம்பித்தார்கள். பின்பு அவர்களோட பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் தெரிய வந்தது அவருடைய கோட்பாடு யெகோவா சாட்சிகளை சேர்ந்தவர்கள் என்பது நமக்கு தெரிய வந்தது. ஆகவே on the outset their request, their interest, their desire to do the things for God, their desire to do things for the same God seems fine. on the outset பார்த்தா எல்லாமே சரியா இருக்கும். ஆனால் அதனை சற்று நிதானித்து அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய எண்ணங்களும் அதனுடைய நினைவுகளும் அதனுடைய மனப்பான்மையும் சற்று வித்தியாசமானது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நீங்க இவர்கள் சொல்கிறார். the first strategy that Satan has brought into this people is compromise, or little compromise. கொஞ்சம் புளித்தமாவை இவர்களுள் அனுப்புவது. இந்த ஒரு கூட்டம் ஜனம் ஒரு 5 பேர் 10 பேர் தானே, சரி சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் இவர்களுடைய பிரச்சனை பெரிதாயிரும். இப்ப இந்த காம்ப்ரமைஸ இந்த நபர்கள் இவர்கள் என்ன சொல்லி விடுகிறார்கள்? இதற்கு பதில் வேண்டான்னு சொல்லி விட்டுறாங்க, முடியாது என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு பதிலை என்ன சொல்லுகிறார்கள்? 3வது வசனத்துல எங்களுக்கும் 3வது வசனத்துல இந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய பதில், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. There is no relation between you and me, though we have a commonality between many other things. நமக்கு இருவருக்கு மத்தியிலே அநேக பொதுவான விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்களும் நானும் சகோதரனை இணைஞ்சு போக முடியாது. though they were called as the proselytes or Hellenists, யூத மார்க்க அமைந்தவர்களாக ஒருவேளை அவர்கள் அழைக்கப்பட்டாலும் கூட அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு சம்பந்தமும் ஒரு பாத்தியமும் இல்லை என்று ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறார்கள். ஆனா இந்த ஒரு தந்திரத்தோடு அவர்கள் விட்டு போய்விட்டார்களா? விடமாட்டார்கள். அதான் பிரச்சனை. ஆஃப்டர் காம்ப்ரமைஸ் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதுல விட்டுட்டாங்க. சரி, திரும்பி போனார்களா? போகல. இரண்டாவதாக என்ன செய்கிறார்கள்? 2வது விஷயத்தை நம்ம இந்த ஜனங்கள் செய்யக்கூடியது 4வது வசனம் 5வது வசனத்துல நீங்க வாசிச்சீர்கள் என்றால், இங்கிலீஷ்ல verse 4ல வருது, தமிழில் 5வது வசனத்திலே மன்னிக்கும் 4வது வசனம் தான். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினான். காம்ப்ரமைஸ்ல நீங்க ஒத்துக்கல, சரி, அப்ப என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்ன? டிஸ்கரேஜ்மெண்ட் அமங் தி பிரதரன். முதலாவதாக காம்ப்ரமைஸ் கொண்டு வராங்க, இரண்டாவதாக டிஸ்கரேஜ்மெண்ட். இந்த காம்ப்ரமைஸுக்கு நீங்க ஒத்து போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களோட சேர்ந்து நாங்கள் இருந்திருப்போம், பட் நீங்க எங்க கூட ஒத்து போகல, சமரசம் எனக்கும் செய்யல, ஆகவே நாங்க உங்க மத்தியில டிஸ்கரேஜ்மெண்ட் கொண்டு வர என்ன செய்கிறார்கள்? இவர்கள் கட்ட துவங்கின இந்த ஜனங்களுடைய கைகளை தளர பண்ணினார்கள், கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார். இது என்னங்க சங்கடப்படுத்தினார்கள்? இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆங்கிலத்தில் நீங்க வாசிச்சீர்களானால், the troubled them in building, weakened the hands and troubled them in building. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 வகைகளில் இவர்கள் செயல்படுகிறார்கள். ஒன்று, இவர்கள் கைகள்
அதாவது இவர்களுடைய செயல்பாடை அல்லது இவருடைய செயலாக்கத்தை இவர்கள் குன்றி போட செய்கிறார்கள். பிசிக்கலி they are making them weak. சரீர பிரகாரமாக இவர்களை பலவீனம் அடைய செய்கிறார்கள். இரண்டாவது, சங்கடம் என்று சொல்லும் பொழுது மன ரீதியாக emotionally they are attacking. இமோஷனலாக இவர்களை தளர பண்ண வேண்டும், எப்படியாவது இவர்களை குன்றி போட பண்ண வேண்டும், எப்படியாவது நம்மோடு இவங்க சேர்ந்து வர மாட்டாங்க, அதுல தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சரீர பிரகாரமாக இவர்களை பலவீனப்படுத்த வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களை நாம் ஏதாவது சொல்லி அவர்களை நாம் இந்த வேலை நிறுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக இவர்கள் செய்யக்கூடியது என்ன? இவர்கள் மனதை சங்கடப்படுத்தணும். மனதை சங்கடப்படுத்தி இவர்களை அமைதிப்படுத்திட்டோம்னா இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. When we discourage a people, when we discourage a minister, then it is easy for the work of God to be stopped. ஒருவேளை நாம் பலவீனமாக இருந்தாலும் கூட சில நேரத்துல தேவன் கொடுக்கக்கூடிய பலனினாலே, நாம் சரீர பலவீனத்தினால் இருக்கும் பொழுதும் கூட ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற ஒரு மன தைரியம் நமக்கு காணப்படும். ஆனால் மன ரீதியாக நாம் சங்கடப்படுத்தப்படும் பொழுது, மன ரீதியாக நாம் கலக்கப்படுகின்ற வேளையிலே, அலைக்கடிக்கப்படுகின்ற வேளையிலே நாம் என்ன செய்யப்படுவோம்? நிச்சயமாக அங்கே சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய ஊழியத்தினுடைய பாதைகளிலும் நம்முடைய ஜீவியத்தினுடைய நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போமே. நாம் பல வகைப்பட்ட வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது கர்த்தருக்கென்று தனிப்பட்ட விதத்திலே வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்று விரும்பலாம், அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவருக்காக நான் எனக்கென்று கொடுக்கப்பட்ட, எனக்கென்று தேவன் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவின்படியே நான் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I wanted to live with the grace that has been measured unto me. அந்த கிருபையிலே நான் ஜீவிக்க வேண்டும் என்று நிற்கும் பொழுது, இப்படிப்பட்ட சோர்வுகளினாலே நான் தாக்கப்படும் பொழுது, how am I standing? எப்படிப்பட்ட ஒரு சோர்வுக்குள்ளாய் நாம் போகிறோம்? இந்த சோர்வு எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அது அரசன் முதல் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அப்படியானால் சபையில சொல்லும் பொழுது மூப்பர் முதல் கடைசியாக இருக்கக்கூடிய கடைசி இருக்கிற ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங் இன் ஈச் ஆஃப் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த சோர்வை அவர்கள் கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? எப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள்? இன்றைக்கு நம்ம சிந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் நம்ம ஒருவேளை நாம் நடைமுறை வாழ்க்கையில நாம் சரீர பிரகாரமாக ஒருவேளை நம்மோடு கூட சேர்ந்தோ நம் வெளியிலிருந்தோ ஒருவேளை துன்புறுத்தப்படுதல் அதிகமாக நாம் இந்த நாட்களில் நாம் சந்திக்கிறது இல்லை. அவுட்ரீச்சோ நாம் சென்று அடி வாங்கி ஒரு துன்புறுத்தப்படுதலை நாம் அதிகமாக நம்முடைய மத்திய நம் நகரத்துல கேள்விப்படுவதில்லை. ஆனால் வார்த்தைகளாலே நாம் துன்புறுத்தப்படுகின்றோம் அநேக நேரங்களிலே. Many times we are discouraged by the words that of our own people and from outside. அநேக நேரங்களிலே வெளியிலிருந்தும் உள்புறமாக இருந்து கொண்டு சோர்வை நாம் சந்திக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோமே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தினுடைய நாட்களை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது, he started his ministry at the 9th chapter of Acts of Apostles. அங்கே 9ஆம் அதிகாரத்திலே தன் ஊழியத்தை ஆரம்பித்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு இடமாக செல்கிறார். அவர் யூதன் தான், அவர் எபிரேயன் தான். அதே யூத மார்க்கத்திலே அவர் முன்னேறி மிகப்பெரிய ஒரு கல்விமானாய் திகழ்ந்தவர் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பதாக யூதர்கள் இவரை எங்கே சென்றாலும் துரத்தி வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அவரை அடித்து துன்புறுத்தி அவரை மனமடிவாக்க செய்தார்கள். அது போல ஒரு சோர்வு இன்றைக்கும் நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இன்றைக்கும் நாம் அதை எதிர்கொள்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு relentless opposition, ஒரு ஓய்வறியாத, ஒரு இடையறியாத இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சோர்வை இந்த சாத்தான் இந்த ஜனத்தின் மத்தியிலே செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்? இதுக்கான அல்டிமேட் எய்ம் என்ன? இந்த வேலை நிறுத்தப்படணும். அதற்காக he is trying to this or that. பல வழிகளிலே இவன் இதனை செய்கிறான். சரி, மூன்றாவதாக இவன் பயன்படுத்தின தந்திரம். என்ன தந்திரத்தை அவன் பயன்படுத்துகிறான் இந்த relentless oppositionல? மூன்றாவதாக அவன் சொல்லக்கூடியது, நாம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். இப்பொழுது இங்க முன்பு வந்து பேசின இந்த ஜனங்கள் அவங்களால ஒன்னும் செய்ய முடியல. The people who came with a suggestion to build the temple couldn't do anything. அவர்களுடைய வெற்றி பெற முடியவில்லை. இப்ப 2 ஆப்ஷன் பயன்படுத்தினார்கள். காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க, முடியல. இரண்டாவதாக டிஸ்கரேஜ் பண்ணி பார்த்தாங்க,
அதிலும் இவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதிலும் இவர்கள் கை தளராமல் கர்த்தராலே அவர்கள் கர்த்தர் மேல் சார்ந்து கொண்டு நின்றார்கள். இப்பொழுது மூன்றாவதாக என்ன செய்கிறார்கள்? இவர்கள் சில நபர்களை ஏற்படுத்துகிறார். they appoint someone so that they will always try to stop the work. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க ட்ரை பண்ணிட்டோம், எங்க வழியில நாங்க ட்ரை பண்ணிட்டோம் பிரதர், நீங்க கொஞ்சம் அப்படியே பேசி கொஞ்சம் அப்படியே இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்றதுக்காக முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தான் இங்க சொல்லும் பொழுது கைக்கூலி கட்டினார்கள். they gave they hired counselors against them to frustrate their purpose. அவர்கள் நோக்கத்தை முடிப்பதற்காக அல்லது முடிவெட்டு கொண்டு வருவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கைக்கூலி கட்டினார்கள். இப்படிப்பட்ட ஒரு செயலை அவர்கள் செய்கிறார். இதனுடைய நோக்கம் வேலை நிறுத்தப்பட வேண்டும். ஆனா இந்த கைக்கூலி கட்டினார்கள் என்று சொல்லப்படும் பொழுது, ஒருவேளை இந்த தலைவர்கள் வந்து பேசியிருப்பார்கள். பேசின பின்பதாக இவர் எல்லா நேரத்திலும் இந்த தலைவர்களை வந்து பேசினால் அவர்களுக்கு என்ன ஆகிவிடும்? அவர்கள் பேர் கெட்டு போய்விடும். ஜனத்தின் மத்தியில இந்த 4 பேர் வந்தாலே நம்ம தெரிஞ்சுக்குவோம். if 4 people or 10 people came together to speak for the next time, we will identify easily. இவங்க இதுக்கு தான் வராங்கன்னு தெரிஞ்சிரும். But when they appoint another people or other group of people to frustrate the work, we will not be able to identify it. அதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை அந்த தலைவர்களே மறுபடியும் வந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா இதுக்குதான் வராங்கன்னு தெரிஞ்சிடும். we will stop them right away. நீங்க வேண்டாம் பிரதர், நீங்க முடிச்சிருங்க, இதோட பேச நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லி விடுவோம். ஆனால் நீங்க பார்க்கிற விஷயம் என்ன? இவர்கள் சிலருக்கு கைக்கூலி கொடுத்து நீங்கள் சென்று அவர்களை மனமடிவாக்க வேண்டும், நீங்கள் சென்று கர்த்தருடைய வேலை இங்கு நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கைக்கூலி கொடுக்கிறார்கள். அவர்களை அப்பாயிண்ட் பண்ணுகிறார்கள். அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் சென்று அந்த வேலையை செய்யுங்கள். ஒருவேளை நீங்க எத்தனை பேர் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். தி லெட்டர்ஸ் டு தி ஸ்கூடைப் என்று சொல்லி C.S. லூயிஸ் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. அது ஒரு நாவலாக அவர் எழுதியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதனுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக சொல்லுகிறார். அப்போ அந்த கதையில அந்த நாவல்ல C.S. லூயிஸ் எழுதும் பொழுது ஒரு தலைமை சாத்தான் ஒருத்தர் இருக்கிறார். அந்த சாத்தன் என்ன செய்கிறார்? குட்டி குட்டியா இருக்கக்கூடிய அவனுக்கு கீழே நிறைய குட்டி சாத்தானுங்கெல்லாம் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறார்? ஒருவரை அனுப்புகிறார். அவன் சென்று தோல்வி அடைந்து வருகிறான். மற்றவனை அனுப்புகிறான், தோல்வி அடைந்து வருகிறான். He appoints everybody so that the people of God can be frustrated to stand for the God. தேவனுக்காக நிற்பதிலே தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஒவ்வொரு குட்டி குட்டியா இருக்கக்கூட அல்லது தன் கீழாக செயல்படக்கூடியவர்களை அவன் அப்பாயிண்ட் பண்ணி அனுப்பி அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். இதைத்தான் இந்த ஜனங்கள் செய்கிறார்கள். அவர்கள் அடுத்த முறை வந்து பேசினா தெரிஞ்சிடும், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியா அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய சிலரை அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புகிறார்கள், கைக்கூலி கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் நோக்கம் ஒன்றுதான். their purpose is same. It is unchanging purpose. அவருடைய நோக்கத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவருடைய செயல்பாடுகளிலே வித்தியாசம் இருக்கிறது. There is a modus operandi in the work of Satan. சாத்தான் செயல்படக்கூடிய விதங்கள் பல விதங்களில பல வகைகளில் இருக்கின்றது. ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி ஒரே வகையில அவன் செயல்படுவதில்லை. இங்க பார்க்கும் பொழுது காம்ப்ரமைஸ், அப்புறம் டிஸ்கரேஜ்மெண்ட், இப்பொழுது சொல்லக்கூடியது அக்யூசியேஷன். இதைத்தான் மூன்றாவது குறிப்பாக இருக்கிறது, அக்யூசியேஷன். இதற்காக கைக்கூலி கட்டி எழுப்புகிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் அதே அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது இவர்கள் 6வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துடைய கடைசியிலே எழுதினார்கள், பிரியாது எழுதினார்கள், விரோதமாக பிரியாது எழுதினார்கள். 7வது வசனத்திலே அவர்கள் எழுதியிருந்தது they have written to the king, they have written என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டு வருகிறது. அப்ப இவங்க செஞ்ச வேலை என்னங்க? அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? சரியா தங்களுடைய வேலை செய்கிறார்கள். they do the proper thing. அவர்கள் வந்து கரெக்டா இதை பண்ணி கரெக்டா அந்த லெட்டர்ஸை எழுதி இவர்களுக்கு ஒரு எதிர்ப்பை அக்யூசியேஷனா அனுப்புகிறார்கள். சாத்தானுக்கு இருக்கின்ற பெயர் என்ன? சகோதரர் மேல் குற்றம் சுமத்துவது. சில வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையிலே வெளியிடத்திலிருந்து வெளியூரில் வந்து இங்கே ஐக்கியப்பட்டிருந்த ஒரு சகோதரன் இங்கே இருந்து பிரிந்து இங்கே இருந்து செல்லும் பொழுது, இங்கே இருந்து தன்னுடைய வேலை நிமித்தமாக வேறொரு இடத்திற்கு அவர் செல்லும் பொழுது ஒரு மாலை கூட்டத்துல ஒரு சாட்சி சொன்னார். சாட்சி கேட்ட பொழுது அநேகர் நாம் அதிர்ந்து போனோம். என்ன சாட்சி என்றால், அவர் இங்கே வெளியூர்ல இருந்து இங்கே வந்த பின்பதாக அவரிடத்திலே பலர் சொல்லியிருக்கிறார்கள், பிரதர் நீங்க இந்த சகோதரன்ட்டு பார்த்து பேசணும், இந்த பிரதர்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும், இந்த பிரதர்கிட்ட நீங்க கொஞ்சம் சூதானமா நடந்துக்கணும், நீங்க இவர்கிட்ட இந்த குடும்பத்திட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்படி ஒவ்வொருவர்கிட்டையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள்.
ஏன் இன்னொரு ஒரு ஞாயிறு பாடசாலை பிள்ளையும் கூட சில வருஷத்துக்கு முன்பு தான் என் இடத்துல வந்து சொன்னார், ஆனா இப்படி எல்லாம் நாங்க சொன்னாங்க, ஆனா நானும் பழகி பார்த்தேன், ஆனா அப்படி தெரியல. ஆகவே விஷயம் என்ன, தி அக்யூசியேஷன் இஸ் நாட் ஆன் த ஃப்ரண்ட் ஆஃப் த பர்சன். அந்த நபருக்கு முன்பதாக நாம் யாரும் சொல்லுவதில்லை. யார் சொன்னார்கள் தெரியாது, ஆனால் அப்பாயிண்ட் பண்ணி இதற்காக வேலையை நிறுவி இதற்காக இருக்கின்ற அக்யூசியேஷனாக சொல்லுகிறது, இந்த பிரதர் எப்படிங்க, இந்த ஃபேமிலி இப்படிங்க, இவர் எப்படிங்க, இவர் எப்படிங்க, நீங்க பாத்துக்கணுங்க, பழகிக்கணும், நீங்க கவனமா இருங்க, இப்படி இருங்க. எப்படிங்க இந்த எப்படி இது செய்வது? ஆனால் பின்பதாக யார் செயல்படுகிறார்கள் தெரியாது. Who is the main person who works behind it? Nobody knows. Nobody knows who is at the background. யார் இதற்கு பின்பலனாக செயல்படுகிறார்கள் பேர் வராது, எங்கேயும் தெரியாது. ஆனா முன்பதாக இருக்கின்ற இந்த அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நபர்கள் அதற்கென்று பேசும் பொழுது தெரிய வருகிறது. எவ்வளவு ஒரு தந்திரமாக சபைக்குள்ளும் சரி, இப்படிப்பட்ட இந்த கர்த்தருக்காக நிற்கின்ற இந்த வேலையிலும் கூட கவனமாய் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பாருங்க. இந்த அக்யூசியேஷன் என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்திருந்த நாட்களிலும் கூட யூத தலைவர்கள், அவர்கள் பிரதான ஆசாரியன் போன்றவர்கள் எல்லாரும் அவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் ஜனங்களுக்கு மத்தியில மிக நல்லவர்களை போல இருக்கிறார்கள், தெரியாது. ஆனால் they have appointed some Pharisees and Sadducees to question Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கேள்வி கேட்பதற்கும் அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்கும் அவர் யார் என்பதை அறிவதற்கும் அவர்கள் ஆட்களை அனுப்பி நிறுத்துகிறார்கள். ஆகவே இந்த விதங்களிலே மூன்றாவதாக the accusation is also among the people of God. தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் இருக்கின்ற குற்றம் சுமத்தப்படுதலும் காணப்படுகிறது. பின்பதாக நான்காவதாக வருகின்ற the deceptional exploitation. வஞ்சகமாக இருக்கின்ற ஒரு செயலை இவர்கள் செய்கிறார்கள். இதே 4ஆம் அதிகாரத்திலே பெரும் பகுதியாக 6ஆம் வசனம் துவங்கி 23வது வசனம் வரைக்குமாக verse 6 to 23 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதே பெரும் பகுதியாக இதில் வரக்கூடிய the deceptional exploitation. வஞ்சகமாக இந்த ஜனங்கள் இவர்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தி கொண்டு இவர்களை தவறாய் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதுல நாம் பார்க்கிற சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். 6ம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், எந்தெந்த ராஜாவினுடைய பெயர் இங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் கவனமாக பாருங்கள். அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழுதினார்கள். 7வது வசனத்திலே அர்த்தசஷ்டாவின் நாட்களிலும் அதே போல மனு எழுதினார்கள். பின்பு 5வது வசனத்திலே பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையாகமாக்கும்படி. பின்பதாக நீங்கள் இந்த 5, 6, 7 இந்த 3 வசனத்தை எத்தனை ராஜா பேரை நம்ம வாசித்திருக்கிறோம்? 3 ராஜாவினுடைய நாட்களிலே இவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு நீண்ட ஒரு காலகட்டம். தரியு அரசாண்டது 522 to 486. அதே போல அர்த்தசஷ்டா எஸ்தருடைய நாட்களில் நடைபெற்ற மணிக்கும் அகாஸ்வேருடைய நாட்கள் அது வந்து 486 to 465 எஸ்தருடைய நாட்கள். அகாஸ்வேரு என்ற ராஜா. பின்பதாக அர்த்தசஷ்டா ஆண்டது 465 to 424. இத்தனை நீண்ட காலமாக இவர்கள் இந்த வஞ்சகத்தை இந்த ஜனத்தின் மத்தியிலே இவர்கள் செயல்பட வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி அவர்கள் தூண்டி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் சத்ருவாகிய சாத்தான் ஒருபோதும் அவனுக்கு ஓய்வறியாது செயல்படக்கூடிய ஒருவனாக இருக்கு. He never gives up. He will never become tired. இவ்வளவு நீண்ட நாட்களாக ஒருத்தன் இப்படியே துன்புறுத்தி, இப்படியே பேசி, இப்படியே செயல்பட்டு இருக்க முடியுமா? சில நேரத்துல மனுஷனாக இருக்க நாம் கூட சரி போ என்று விட்டு விடுவோம். ஆனால் சாத்தான் அப்படி விட்டு விடுவதல்ல, எப்படியாவது மனமடிவை உண்டாக்க வேண்டும். மற்றும் 8 முதல் 10 வரையுள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆலோசனை தலைவனாகிய ரெகூம் கணக்கர் பின்பதாக அந்த எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், இப்படி எழுதின அந்த லெட்டர்ல வந்து there are few people who authorized this letter. இந்த லெட்டருக்கு கையொப்பம் சிக்னேச்சர் போட்டு கையொப்பம் போட்டு அனுப்புகிறார்கள். அவர்கள் ஆலோசனை தலைவனாகிய ரெகூம், கணக்கனாகிய சிம்சாயும் மற்றும் உள்ள அவர்கள் வகைராவும் அதே போல போன்ற பல குரூப் ஆஃப் பீப்புள சொல்லப்படுது. இத்தனை பேரும் போட்டிருக்கிறார்கள். மற்றும் 10வது வசனத்திலே பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாப்பார் அவ்விடங்களிலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேறின மற்ற ஜனங்களும் நதிக்கு பால் இருக்கிற மற்ற ஜனங்களுமே. அப்போ there is a lot of group, a huge group of people இங்க சேர்ந்து விட்டார்கள். ஆனா ஃபர்ஸ்ட் யார் வந்து சொன்னாங்க? கொஞ்சம் பேர் தான் சொன்னாங்க. இத்தனை பேரும் வந்து முதல்ல வந்து சொல்லியிருந்தா ஒரு திரள் கூட்டமாக இருந்திருக்கும். ஆனா இப்போ இங்க கீழே அப்பாயிண்ட் பண்ண ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அக்யூசியேஷனுக்காக அப்பாயிண்ட் பண்ண ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள்
அவர்கள் சென்று இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில் அப்படியே பேசி 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 அந்த அந்த எதிர்ப்பினுடைய அதிர்வலைகளை உருவாக்கி 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 முழு கூட்டத்தையும் இப்பொழுது திரட்டி விட்டார்கள். அந்த முழு கூட்டத்தில் இருக்கின்ற பெயர் தான் 8 முதல் 10 வரை இருக்கின்ற வசனங்கள். 8 to 10 வரை இருக்கிற வசனத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. There is a great deception that has happened in among the people against the people. அந்த ஜனத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் நடைபெறுகிறது. எத்தனையோ குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கிறது, நீங்க பொறுமையா நீங்க வாசிச்சு பாருங்க. அது நமக்கு சில பெயர்கள் புது புது பெயராக இருக்கிறது. இவ்வளவு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவர்கள் சேர்த்து எல்லாம் செய்கிறார்கள். மறுபடியும் இந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் 12 முதல் 15 வரை உள்ள விஷயம் தான் மிக முக்கியமானது. verse 12 to 15 the deception எப்படி கொண்டு வருகிறார்கள் என்பது 12 முதல் உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியதாவதாக. This is the letter that has been sent to the king. ராஜாவுக்கு எழுதி அனுப்பின விவரம். இந்த எல்லாம் நீங்க அப்ரூவல் பண்ணி அனுப்பினீங்களே, இந்த ஜனங்கள் இப்ப கட்டுறாங்க. இப்பொழுதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களுடைய வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவிற்கு அறியலாவதாக. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்னுகிறபடியால் ராஜாவிற்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். நம்முடைய பிதாக்களின் நடவடிக்கை புஸ்தகத்துல சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். இப்போதும் இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களின் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் பூர்வகாலம் முதல் இதெல்லாம் இருக்கிறது. எவ்வளவு தூரம் ஒரு டீப்பான ஒரு அனாலிசிஸ் பண்ணி இந்த ஜனத்தை பற்றி எழுதி அனுப்புகிறார்கள். அந்த எழுதி அனுப்பக்கூடிய விஷயத்த ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நாம் வாசிக்கும் பொழுதே அதுல என்ன தெரிகிறது, எவ்வளவு ஒரு லாயல்டி டு த கிங், ஒரு ராஜாவிற்கு எவ்வளவு உத்தமமும் அதே போல நேர்மையும் ஒரு தேசப்பற்றும் நிறைந்திருக்கிற ஒரு ஜனங்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பது இது மூலமாய் தெரிகிறது. They post themselves as if they are very loyal to the king. அந்த ராஜாவுக்கு ஏதோ ரொம்ப லாயலாக ஒரு பேட்ரியாட்டிசம் இருக்கிறதை போல இவர்கள் காண்பிக்கிறார்கள். ஒரு தேசப்பற்று உள்ள ஜனத்தை போல இவர்கள் காண்பிக்கிறார்கள். இதுல இருக்கிற விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் அவர்கள் சொன்னது என்ன எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் கொண்டு வருகிறார்கள்? முதலாவது 12வது வசனத்துல the history of these people has been shared. இந்த ஜனத்தை பற்றிய ஒரு சரித்திரம் இவர்கள் சொல்லுகிறார்கள். எடுத்த உடனே யாருமே எதிர்ப்பை சொல்வதில்லை. ஒரு நம்மகிட்டே நம்ம வேறொருவரை பற்றி சொல்லக்கூடியவர்களே பாருங்களேன், எப்படி சொல்லுகிறார்கள்? பிரதர் அவரு இப்படிங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. பிரதர் அவர் யாரு தெரியுங்களா, அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தார் பிரதர், ஆகவே நீங்க இப்படி இருக்கணும், இப்படித்தானே சொல்லுகிறோம். அதே குறிப்பிட்ட விஷயம்தான் இங்கேயும் பயன்படுத்துகிறார்கள். நீங்க கையொப்பமிட்டு எழுதி அனுப்பின இந்த ஜனங்கள் ஒரு ஹிஸ்டரி சொல்லிட்டாங்க, பேக்ரவுண்ட், ஒரு ஸ்ட்ராங் ஹிஸ்டரிய சொல்லிட்டாங்க. அதே போல இதே ஹிஸ்டரி தான் என்ன சொல்லுகிறார்கள் 15வது வசனத்துல, இதுக்கு நீங்க ப்ரூஃப் வேணுமா? டு யூ வாண்ட் a proof? அந்த ப்ரூஃப நீங்க போய் கிரானிக்கல்ஸ் புக்ல வாசிச்சு பாருங்க. go and read in the book of chronicles. நீங்கள் நாளாகம புஸ்தகத்துல வாசிச்சு பாருங்க, நடவடிக்கை புஸ்தகத்துல வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி கலகத்தை உண்டாக்குகிறவர்கள், ராஜாக்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறவர்கள் என்பதை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரிய வரும். ஒரு ஹிஸ்டரியை கொடுத்துட்டு பின்பதாக அந்த ப்ராப்ளம் கொண்டு வருகிறார்கள். டைரக்டா ப்ராப்ளம் கொண்டு வரும் பொழுது they will be caught. they can easily be caught red handed. நேரடியாக அந்த பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது அவர்கள் கையும் களவுமாய் பிடிபடுவது மிக எளிது. ஆனால் தந்திரமாய் செயல்படுவது என்பது இதுதான். அந்த வஞ்சகத்தை உருவாக்குவதும் இப்படித்தான். நேரடியாக ஒரு சபைக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்குவது என்பது அப்படி நேரடியாக சொல்லும் பொழுது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இப்படிப்பட்ட ஒரு பின்புலனாக இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் உருவாக்கி, அதற்கென்ற ஒரு கதையெல்லாம் உருவாக்கி, ஒரு ஸ்டோரி, ஒரு பேக்ரவுண்டு எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு சொல்லும் பொழுது அப்ப கேட்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? வாட் லாயல் பீப்புள் டு ஐ ஹேவ் இன் மை கிங்டம்? என்னுடைய ராஜ்யத்துல, என்னுடைய சபையில எப்படிப்பட்ட ஒரு லாயல்டி உள்ள ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க என்று சொல்லிதான் தோன்றும். அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அது மட்டுமா? 14வது வசனத்துல, நாங்க சாதாரண ஜனங்க கிடையாதுங்க, அரண்மனை உப்ப தின்னக்கூடிய ஜனங்கள். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. அதாவது பொதுவாக நம்ம பேசும்பொழுது கூட இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அரண்மனை உப்பு தின்னக்கூடிய ஜனங்க, உப்பை தின்றதுக்கு நன்றி கடனா நாங்க இருக்கிறோங்க. we are very thankful to the king, to the இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம். அரண்மனை உப்பு திங்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அதுக்காக நாங்க என்ன செய்யறோங்க? உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் எல்லாம் உங்களுக்கு தான்.
எங்களுடைய செயல், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ராஜாவை பற்றி உள்ளது. ராஜாவினுடைய நலன், ராஜாவுக்கு பகுதி வரணும், ராஜாவுக்கு ஆயம் வரணும், ராஜாவுக்கு டாக்ஸ் வரணும், ராஜாவினுடைய நஷ்டம் வரக்கூடாது. ஏன்னா நாங்க யாருங்க உப்பு தின்ற அரண்மனை உப்பு தின்னக்கூடியவர்கள். அந்த ரத்தம் எங்களுக்குள்ள ஓடுது. அந்த ரத்தம் எங்களுக்குள் ஓடும் நாட்கள் பரியந்தமாக நாங்கள் இந்த தேசத்திற்கு, இந்த ராஜ்யத்திற்கு லாயலா நாங்க இருப்போம். அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்துல குறைவு வர நாங்க பார்ப்போமா? will we allow such these things to happen in our midst? அதைத்தான் இந்த ஜனங்கள் செய்கிறார்கள். மூன்றாவது இவர்கள் கொண்டு வந்தது என்ன? the rebellion வந்து ராஜாவுக்கு கனஈனத்தை கொண்டு வரும். it will dishonor the king. அதைத்தான் அவங்க சொன்னாங்க. நான்காவது பார்க்கும் பொழுது இது இவங்க எல்லாம் விட்டீங்கன்னா இந்த ராஜ்யம் முழுசையும் என்ன பண்ணிக்குவாங்க? ஆக்கிரமிச்சுக்குவாங்க. கொஞ்சம் அந்த முளையிலேயே நீங்க அவங்களை கீழி விட்டுட்டீங்கன்னா அமைதியா இருந்துருவாங்க. அதைத்தான் இந்த ஜனங்கள் மறைமுகமாக ஒரு வஞ்சகமாய் இவர்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அப்போசிஷனை நாமும் கூட நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஊழியத்தினுடைய பாதைகளிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அடைய முடியும். ஒருவேளை அது காம்ப்ரமைஸா இருக்கலாம், ஒருவேளை டிஸ்கரேஜ்மெண்ட்ஸா இருக்கலாம், அக்யூசேஷனாக இருக்கலாம், டிசப்ஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாவற்றிற்கும் இருக்கிற பதில் என்ன தெரியுங்களா? அதைத்தான் நாம் மூன்றாவதாக சிந்திக்க போகிறோம். the required leadership. இதற்கென்றும் இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம். அவர்கள் எப்படி இந்த குறிப்பிட்ட விதத்திற்கு செயல்பட்டார்கள், இப்படிப்பட்ட ஒரு அட்வர்சரிக்கு அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள்? நாம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திற்கு மறுபடியும் வருவோம். அதற்கு செருபாபேல், 2வது யெசுவா, இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்கள் அவர்களை நோக்கி. இந்த 3 குரூப்ல இருக்கிற 3 பேர் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து செருபாபேல், பின்பதாக ஜாஷுவா, பின்பதாக the leaders and the fathers of Israel. There is a unity among the leadership. They were the men of unity. அவர்கள் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த தேசத்தை வழிநடத்தினவர்கள், இந்த 50,000 கூட்டத்திற்கு முன்னின்று நடத்தினவர்கள் அல்லது இந்த விஷயத்தை முதலாவது எதிர்கொண்டவர்கள் ஒற்றுமையோடு காணப்பட்டார்கள். இது முதல் குறிப்பு. இரண்டாவதாக, they have a vision for these people. இந்த 50,000 ஜனத்திற்கு எங்களுக்கு ஒரு தரிசனம் ஒன்று உண்டு. இந்த தரிசனம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை கட்டி எடுப்பித்து தேவ மகிமையை நாங்கள் காண வேண்டும். We have come from the far land for one vision and that vision had to be fulfilled. அவர்கள் the men of vision, ஒரு தரிசனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமா, இவர்கள் சேர்ந்து என்ன சொன்னார்கள்? இது உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. There is no relation between you and for me. The people who are in the leadership had to put a stop where it has to be stopped. சில விஷயங்களை எங்கே நிறுத்து அல்லது சில விஷயங்களை எங்கே அதற்கு தடை என்று சொல்ல வேண்டுமோ அதற்கு அவர்கள் தைரியமாய் துணிச்சலுடன் அவர்கள் செயல்பட்டார்கள். அதற்காக the men of boldness, ஒரு தைரியமுடைய, ஒரு தேவனால் ஒரு தைரியத்துடன் ஒரு செயல்பட்ட ஒரு நபர்களாக இவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமா, இவர்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள். தைரியம் என்று சொல்லும் பொழுது ஏதோ வார்த்தையினால அல்லது சுய பலத்தினாலே பேசுகின்ற வார்த்தை அல்ல, மாறாக தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த நபர்கள் மேல் இருந்ததுனாலே இவர்கள் விசுவாசத்தோடு கூட அவர்கள் செயல்பட்டார்கள். இவ்வளவு ஒரு விஷயமும் இதற்குள்ளாக இருக்கிறது. ஆகவே இந்த லீடர்ஷிப்பை இந்த ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறது காரணத்தினால இவர்கள் இந்த 50,000 பேருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனாக எந்த விதத்திலும் இந்த வேலியானது ஒரு பிக்கப்படாமல் இருந்ததை பார்க்கிறோம். ஒருவேளை if at all there is one person who had given away little bit for this kind of compromise, இப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே அந்த கூட்ட தலைவர்களிலே இருந்த ஒரு நபர் விட்டாலும் அது பிரச்சனை. ஒரு நபர் ஒரு இடத்திலே அந்த வேலியை, அடைக்கப்பட்டிருக்கின்ற வேலியை, மறைவு கட்டப்பட்ட அந்த நீரூற்றை அதில் இருக்கின்ற ஒரு இடத்திலே துவாரம் விடுவதற்கு அனுமதித்தால் பின்பதாக அது முழு இடமுமே அதற்குள்ளாய் பாதிப்புக்குள்ளாகும். ஏனென்றால் இது வந்து இந்த the way of Satan is different and it is modus operandi. பல விதங்களிலே செயல்படக்கூடியவனாகவே ஒரு இடத்தை அவன் விடும் பொழுது அது ஏதோ ஒரு இடத்திற்குள்ளாக அது பரவி போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த விதத்திலே இந்த தலைவர்கள் மிக மிக கவனத்துடன் இருக்கிறார்கள். ஆகவே நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்திலே
இது போல நாம் செயல்படுகிறோமா? நாம் கர்த்தருடைய கிருபை அனுபவிக்கக்கூடியவர்கள். அந்த கிருபையினாலே ஒரு துணிவான முடிவு எடுக்கின்றோமா? ஒரு தரிசனத்துடன் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு, தேவனுடைய கரத்தை சார்ந்து கொண்டு நாம் செயல்படுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதுமே தலைவரிடத்துல வந்து பேசுவதில்லை. நான் சொன்னேன், முதலாவதாக தலைவர்கிட்ட பேசினாங்க, அவர்கள் வேண்டாம் மறுப்பு தெரிவிச்சு போயிட்டாங்க. செகண்ட் டைம் they did not come to the leaders. அவர் என்ன செய்யறாங்க, இவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஜனங்கள் எதிர்ப்பை தெரிவித்து மறுபடியும் வர்றாங்க. ஆனா they are intermingling with the people. அப்பாயிண்ட் பண்ணவங்க வந்துட்டு தலைவரோடு சென்று நேரடியா போரிடுவதில்லை. அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் ஆனா இவர்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா? ஜனங்களிடத்திலே அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அதனால இந்த ஜனங்கள் என்ன ஆனார்கள்? 4ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். 23 24. ராஜாவாய் அர்த்தசஷ்டாவின் உத்தரவின் நகல் ரகவுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகைராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடன் எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். They hasted to Jerusalem unto the Jews and made them stop by force. பலவந்தப்படுத்தி நிறுத்தினார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் வேலை நிறுத்தப்பட்டு போயிற்று. அவர்கள் சாதித்தார்கள். பல வகைகளிலே நம்முடைய நிலைமைகளிலே நம்முடைய எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது அது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நாம் அதில் வெற்றி பெற்றாலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதுல தோல்வி அடைவதற்கான பல வாய்ப்புகள் உண்டு. ஆனா if we win, we will win together. If we lose, we will lose together. நாம் வெற்றி பெற்றோம் என்றால் ஒன்றாய் சேர்ந்து வெற்றி பெறுவோம். தோல்வி அடைந்தால் ஒன்றாய் சேர்ந்துதான் தோல்வி அடைவோம். அதான் இதனுடைய ஒரு கருப்பொருள் பாடமாக இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கென்று நிற்கக்கூடிய ஒரு தேவனுடைய வசனத்தை சார்ந்து, தேவனுடைய கிருபை சார்ந்து, தேவனுடைய விசுவாசத்தை சார்ந்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நாம் துணிவுடன் நாம் சந்திக்கவும், அதே போல எவ்விதத்திலும் நாம் இந்த சாத்தானுடைய ஒரு வஞ்சகத்திலே விழாதபடிக்கு அவனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அல்லது அவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் இணங்கி குற்றம் சாட்டுகிறவர்களாகவோ, பிறரை மனமடிவாக்குகிறவர்களாகவோ, வார்த்தையினாலோ செயலினாலோ நாம் செய்யாதபடிக்கும் கவனத்துடன் நாம் பார்த்துக் கொள்வோம். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஜீவியம் என்பது எவ்விதத்திலும் அது தடைபடலாகாது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய முயற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அது எப்பொழுதுமே எதிராளியானவன் நமக்கு செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதற்கென்று துணிவுடன் கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய ஆவியானவரையும் சார்ந்து கொண்டு நாம் நிற்க கர்த்தர் தாமே நமக்கு பலத்தை அருள்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் உள்ள பிதாவே, அருமையான இந்த மாலை பொழுதில மறுபடியுமாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாக எங்கள் நீர் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய உலக வாழ்க்கையிலே, எங்களுடைய ஆண்டவரே சபைகளிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படுகிற போராட்டங்கள் ஏராளம் கர்த்தாவே. எங்களுக்குள்ள சத்ருவும் ஆண்டவரே பலப்படுத்தப்பட்டவனாக அவன் ஆயத்தம் நிறைந்தவனாய் காணப்படுகிறார். நாங்கள் ஒன்றித்து நிற்காவிடில் நாங்கள் தோற்பது உறுதி. ஆனால் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே சத்ருவை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்ற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாடத்தை கற்று தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேற்றுமை எண்ணங்களும் மாறி ஒற்றுமையோடு கர்த்தாவே ஒரே எதிரிக்கு நேராக ஆண்டவரே ஒரே படையாக நாங்கள் சென்று ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்காக வெற்றிகளை குவிக்க கிருபை தாரும். சேனை அதிபதி எங்கள் தலகர்த்தர் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு பின்னே நாங்கள் புறப்பட்டு போகிறோம். கர்த்தாவே, சத்ருவை ஆண்டவரே மேற்கொள்ளும் ஆற்றல் உமக்கும் உண்டு. ஆகவே உம்மோடு கூட நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய தாசனுக்காக நன்றி. உம்முடைய மகனை தொடர்ந்து பயன்படுத்தும். எங்களுக்கும் ஆவிக்கு நிலைமையில ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற செய்திகளை தொடர்ந்து மகன் மூலமாய் தந்து மகனையும் எங்களையும் ஒருபோல ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய பாதங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய கிறிஸ்துராஜாவின் பொற்பாதம் பணிந்து பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன், ஆமேன்.